சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்ட சுவாதி தொடர்பான வழக்கில் ராம்குமார் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பணிகளை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் காவல்துறையினர் தீவிரமாக திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை விரைந்து தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையிலும் காவல்துறையினர் இறங்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் இரத்த மாதிரிகளை DNA பரிசோதனைக்காக ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஆய்வு கூடத்திற்கு காவல்துறையினர் ஏற்கனவே அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த ஆய்வறிக்கை தொடர்பான அறிக்கை காவல்துறைக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அறிக்கையில் இரத்த மாதிரிகள் ஒத்துப்போய் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ராம்குமார் பயன்படுத்திய அந்த சட்டை, அதாவது சுவாதியை கொலை செய்யும் போது ராம்குமார் அணிந்திருந்த அந்த சட்டையில் இருக்கக்கூடிய ரத்தமும் சுவாதியின் ரத்தமும் ஒத்துப்போய் இருப்பதாக அறிக்கையில் தெரிவித்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஆய்வறிக்கையை நாளை அல்லது திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணையை காவல்துறை தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ராம்குமாருக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டுவதற்கு தொடர்பான அனைத்து நடவடிக்கையிலும் காவல்துறையினர் இறங்கியிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட சாட்சியங்களை இந்த வழக்கில் ராம்குமாருக்கு எதிரான சாட்சியங்களாக நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான அனைத்து நடவடிக்கையிலும் காவல்துறை இறங்கி விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையிலும் தீவிரம் காட்டி வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சுப்பிரமணியன்.